வெல்கம் டெமசி கிரிக்கெட். நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் ஐபிஎல்லோட 11வது போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சென்னை சூப்பர் கிங்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆர்சிபி சாம்பியன் சைடு சாம்பியன் மாதிரியே விளையாண்டுட்டு இருக்காங்க. சிஎஸ்கே 5 முறை சாம்பியன் அப்படிங்கிற லெவலில் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு விளையாடுறாங்க. ரொம்பவே சுமாரான கிரிக்கெட் சிஎஸ்கேட்ட இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் ருத்ராஜ் கைக்கோடோட கேப்டன்சியிலேருந்து அந்த டீமுக்கு எல்லாமே ராங்காக இருக்குது. கல்வி ஊற்றுவோம், நிறைய இருக்குது, பேசலாம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜம்போ ஆப் சூப்பராக இருக்குது இப்போ. ஏன்னா இந்த ஐபிஎல் ஸ்டார்ட்டில் ரொம்பவே சொதப்பின ஒரு ஆப்பாக இருந்தது. ஏன்னா காரணம் டாப் அப் ப்ராப்ளமாக இருந்தது, இயர் எண்டு அண்ட் ஒரே இடத்துல நிறைய பேர் வந்து குவியறது, இது மாதிரி விஷயத்தினால இந்த ஆப்புக்கு பிரச்சனையாக இருந்தது. அதெல்லாம் சரி பண்ணி இப்போ நல்லாயிருக்கு. டாப் அப் ப்ராப்ளம் இல்லை அண்ட் மணி பேஸில் சேஃபான ஒரு ஆப்பு. கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. எம் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஏப்ரல் 5 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 103 போட்டி, 7 நோ ரிசல்ட்டு, 43 பேட் ஃபஸ்ட்டு, 53 சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டாஸ் வின் பண்ணுற கேப்டன். ஆவரேஜ் பேட் ஃபஸ்ட்டு 173, சேசிங் 158. ரீசெண்டாக ஸ்கோர்ஸு ஹெவியாக வந்துட்டுருக்கு. இம்பேக்ட்ஸ் அப்போ வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக ஐபிஎல் மேட்சஸ் பார்க்குறோம். நிறைய ஸ்கோர் வர்றது தான் பார்த்துட்ருக்கோம். அந்த பேஸில் நிறைய ஸ்கோர் வரும்னே இன்றைக்குமே எதிர்பார்க்கலாம். ஆவரேஜ் விக்கெட்டு பேட் ஃபஸ்ட்டுக்கு 6, சேசிங்க்கு 5. SRH 287க்கு 3 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை இங்கே பதிவு பண்ணியிருக்கான். RCB 262க்கு 7 அப்படிங்கிற ஸ்கோரை செகண்ட் இன்னிங்ஸில் ஹையாக வச்சுருக்காங்க. KKR 89க்கு 4, இது மழை பெஞ்ச மேட்ச். KKR 48க்கு 3, இதுவுமே மழை பெஞ்ச மேட்ச் தான். ஸ்பின்னுக்கு ஓரளவுக்கு ஓகே, பட் கண்டிப்பாக பேசர் டீசெண்டாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் ஓவராலாக பேட்டிங் பேஸ் ட்ராக் அப்படின்னு சொல்லணும். ஸ்கோரிங் பேட்டர்ன் 150க்கு பிலோவா, 19 டைம்ஸ் 150 to 170 ரேஞ்சில், 33 டைம்ஸ் 180 அபோவா, 46 டைம்ஸ். கண்டிப்பாக இந்த 180 ப்ளஸ் ரேஞ்சு தான் எதிர்பார்க்கணும். அண்ட் 200 ப்ளஸ் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்கே ரீசெண்டாக சில ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக டாப் ஆர்டர் டீசன்ட் சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக விராட் கோலி பயங்கர சக்ஸஸ்ஃபுல் பேட்டராக இங்கே இருந்திருக்கார். ஃபாஃப், மேக்ஸ்வெல், படிட்டர், தினேஷ் கார்த்திக், இங்கே லிஸ்ட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே பெங்களூர் பிளேஸ் அதில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் அந்த வகையில் கண்டிப்பாக அவங்க டாப்பில் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டு ஸ்கோர் பேஸில் எப்பயுமே ஏமாத்துனதில்லை. ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் லோ ஸ்கோர் அப்படின்னு போயிருக்கு. அந்த இடத்துல கண்டிப்பாக எதிர்பார்க்கணும். ஹேசல்வுட்டு, ஜோஸ் லிட்டில், இவங்க 2 பேரும் 4 விக்கெட்டாக. அண்ட் பவுலர்ஸுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. சிராஜ் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார். மற்றபடி பார்க்கும்போது மேட்ச் விக்கெட் ரேஞ்சில் எடுக்கிறது கூட சில நேரங்களில் டஃப்பாக இருந்திருக்கு. RCB விளையாட 97 போட்டியில் 47 ஜெயிச்சிருக்காங்க, 45 தோற்றுருக்காங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க ஆரம்ப காலத்தில். பட் இப்போ சாம்பியன் சைடு மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. பேட் ஃபஸ்ட்டோட ஆவரேஜ் 177, சேஸ் பண்ணும்போது ஆவரேஜ் 159. விக்கெட் பேஸில் 5-5 அப்படிங்கிற மாதிரி பேட் ஃபஸ்ட்டுக்கும் சேசிங்க்கு விட்டுருக்காங்க. 204 சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே விளையாண்ட 13 போட்டியில் 6 வின், 6 லாஸு, 1 நோ ரிசல்ட்டு. அண்ட் பேட் ஃபஸ்ட்டுக்கு சக்ஸஸ் இருந்திருக்கு சிஎஸ்கேக்கு. அண்ட் 180 பேட் ஃபஸ்ட்டோட ஆவரேஜ். அண்ட் பேட்டிங் செகண்டுக்கான ஆவரேஜ் 163. அண்ட் 207 சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசன்ட் நம்பர் பாருங்கள். ரைட், ஸோ 201, 213, 205 இந்த மாதிரி 200 ப்ளஸ் லாஸ்ட் 3 மேட்சஸ். அதுக்கு முன்னாடி 95க்கு 9 RCB டவுன் ஆகிருக்காங்க. அதுவுமே பார்க்கணும். அது 18th சீசன். அண்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா 10 விக்கெட். சில நேரங்களில் விக்கெட்ஸ் நிறைய விழுந்திருக்கு. ஸோ நம்பர்ஸையும் பார்த்துக்குங்க. இது RCBயோட 12 மோஸ்ட்லி மாற்றம் இருக்காதுங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ரசிக் சலாமுக்கு இன்றைக்கி பர்த்டே. அவருக்கு ஒரு வேளை வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னா அபிநந்தன் எடுத்துகிட்டு ரசிக் சலாம் கொடுக்கலாம். பட் மோஸ்ட்லி அப்படிலாம் இருக்காது. வின்னிங் பேஸில் போகணும்னு நினைப்பாங்க, 1 பாயிண்ட்டு. அண்டு ஃபஸ்ட் 11 செட் பண்ண பேஸில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னுமே யோசிப்பாங்க. போன போட்டி தோற்றுருந்தால் கூட அந்த 11 மோஸ்ட்லி மாற்றுறதில்லை அப்படிங்கிறது தான் இப்போ நிறைய டீம்ஸோட பாலிசியாக இருக்குது. ஒரு டாக்டிக்கல் பேஸில் ஏதாவது யோசிக்கலாம். அதர்வைஸ் ரசிக் சலாமுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு தேவ்தத் படிக்கலாக இம்பேக்ட்ஸ் அப் பேஸில் யோசித்து போன போட்டியில் எடுத்து வந்தாங்க. அதுவே தொடருமா? சுயா சர்மா பாசிபிளாக பவுல் பேஸில் இம்பேக்ட்ஸ் அப் அப்படிங்கிற மாதிரி கூட யோசிப்பாங்க.
விராட் கோலி, பிளிப்சால்ட், தேவ்தத் படிக்கல் எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பிளிப்சால்ட் சில நேரங்கள் அந்த டவுன் ஆகிறத பார்க்குறோம், இன்கன்சிஸ்டன்ட் கொடுக்குறத பார்க்குறோம். அண்ட் படிக்கல் மோஸ்ட்லி பெங்களூரு ட்ராக்ஸில் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஷார்ட் பால் வீக்னஸ், அவுட் சைட் ஆஃப் ஸ்லோயர் பால் வீக்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. ரஜத் படிட்டர் குயிக்காக ஆடுறாரு, அது சில நேரங்களில் ஓகே. அந்த 30 ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி பெரிய இன்னிங்ஸு கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறாரா அந்த வருடம் கேள்வியாக இருக்குது. டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, ரொமாரி செப்பர்ட், குர்னால் பாண்டியா மிடில் பேஸில் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த டீமோட சக்ஸஸ் இப்போ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா டாப் ஆர்டர் ஹெவியாக இருக்கும். அண்ட் ஒரு இடத்துல அவங்களாம் விக்கெட்ஸ் விட்டாங்கன்னா தொடர்ந்து விக்கெட்ஸ் விடுறதோ இல்லை பேக் ஹேண்டில் லோ ஸ்கோர் ஆகிறதோ இது வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம். கடந்த 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக அவங்களும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் பவுலிங் பேஸில் ஸ்ட்ராங் யூனிட் அப்படிங்கிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஜோஸ் ஹேஸ்லூட் இன்ஜுரி ஃப்ரீ ஆகி ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்க்குறோம், அவன் பண்ணுறாரு. பட் மோஸ்ட் ப்ராப்ளி இன்னுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி பவுல் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் இந்த போட்டி மோஸ்ட்லி ஜோஸ் ஹேஸ்லூட்டுக்கான வாய்ப்பு இருக்காது, டஃபிக்கான வாய்ப்பு தொடரும். அண்ட் டஃபி பொறுத்த வரைக்கும் முதல் போட்டியில் கலக்கியிருக்காரு. அண்ட் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஜோஸ் ஹேஸ்லூட்டுக்கு ஈக்குவலாக பவுல் பண்ணார் முதல் போட்டியில். சுயா சர்மா டீசன்ட் பவுலிங் கொடுக்க முடியும். நம்பரை பார்ப்போம். விராட்டு கண்டிப்பாக வேறு லெவல் அப்படின்னு சொல்லணும். சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக மட்டும் அவரோட நம்பர்ஸ் ரீசெண்டாக அண்ட் ஓவரால் நம்பர்ஸ் நல்லாயிருக்கும். ரீசெண்ட் நம்பர்ஸ் கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கு. பிளிப்சால்ட்டோட நம்பர்ஸ் ஓகே தான், பெஸ்ட்டுன்னு கண்டிப்பாக கிடையாது. தேவ்தத் படிக்கல் இவரோட நம்பர்ஸும் ஓவரால் ஓகே தான். அண்ட் வென்யூ நம்பருமே ஓகே நம்பர் தான், பெஸ்ட் நம்பர் கிடையாது. கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு சீசனில் பண்ண மாதிரி அடுத்தடுத்த சீசனில் பண்ணலை. பட் இந்த சீசன் ஸ்டார்ட் நல்லா இருந்திருக்கு, ப்ராக்டிஸ் ஹெவியாக இருந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ரஜத் படிட்டரோட நம்பர் ஓரளவுக்கு ஓகே, ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அந்த நம்பர் இருக்குது. அண்டு ஜிதேஷ் சர்மா பேக் எண்டில் கண்டிப்பாக ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி, அதில் டவுட்டெல்லாம் நம்ம ரொம்ப லேட்டாக வரனால பெருசாக அந்த நம்பர் சொல்லலை. டிம் டேவிட் ஃபினிஷிங் பேஸில் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் அவர் அந்த ஃபினிஷ் பண்ணுற இடத்துல சில நாட் அவுட்ஸோடு முடிப்பார், அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், நல்ல ஃபினிஷரும் கூட. ரொமாரி செப்பர்ட் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணலாம் தேவைப்பட்டா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரஜத் படிட்டர் அவுட் ஆகிறாரு, ஒரு 16 ஓவர் அப்படிங்கும்போது டிம் டேவிட் அனுப்பலாம். அந்த இடத்துல டிம் டேவிட் இருக்கிறப்ப அண்டு ஜிதேஷ் சர்மாவை அனுப்புறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ரொமாரி செப்பர்ட் அப்படின்ற பாயிண்டில் ரொம்ப லேட் ஆகிறப்ப பண்ணுவாங்க நம்புகிறேன். பவுலிங் பேஸில் டீசெண்டாக இருந்திருக்கார், விக்கெட்ஸ் பாருங்கள் தொடர்ந்து எடுத்திருக்காரு, அதையுமே பார்க்கணும். குர்னால் பாண்டியா போன போட்டியில் நிறைய ஓவர்ஸ் கொடுத்த 2 ஓவரில் நிறைய ரன்ஸுக்கு போயிட்டார். பட் கண்டிப்பாக நல்ல பவுலர், குவாலிட்டி பவுலர் அண்ட் கேட்சிங் பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு இருக்க பாசிட்டிவ். அபிநந்தன் நம்புகிறாங்க, முதல் போட்டியில் வாய்ப்பு கொடுத்தாங்க, கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார். ஸ்டில் ரொம்ப காம் அண்ட் கம்போஸாக இருந்தார். ஒரு கேட்ச் பிடிச்சாரு, ரொம்ப அசால்ட்டாக பிடிச்சி தூக்கி போட்டார். பார்க்கும்போது அந்த ஆட்டிடியூட் பார்க்கும்போது ரொம்ப நர்வ்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டார், நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கான விஷயமே இல்லை, ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு தோணுது. அந்த ஆட்டிடியூட் நல்லா இருக்குது. புவனேஸ்வர் டீசெண்டாக விக்கெட் டேக்கிங் அண்ட் ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்கிற பவுலர் தான். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறேன். டஃபி போன போட்டி தான் முதல் போட்டியிலேயே 3 விக்கெட்டு. அண்டு சுயா சர்மா ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங், ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. அண்டு கேகேஆருக்கு விளையாடும்போது நல்லா பண்ண ஒரு ஃபீல் இருந்தது, இங்கே கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரி இருக்குது. பட் டீசன்ட் பவுலர் டவுட் இல்லை. சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் கயக்வாட், ஏன்ப்பா என்னை கேப்டனாக போட்டிங்க? எனக்கு அவரை கேப்டனாக போட்டது ஆரம்பத்துலேருந்து பெருசாக உடன்பாடு கிடையாது. ஏன்னா நிறைய மீட்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கைத்தட்டலுக்காக நிறுத்தி பேசிகிட்டு இருப்பார், இயல்பு இல்லை, ரொம்பவே சுமாராக இருக்குது. இப்போ யாரை பிடிக்கும் அப்படின்னா சின்ன தலை அப்படிம்பார் சடனாக, அப்போ தான் கை தட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் தான் அவருக்கு இருக்கே தவிர டீமை வழி நடத்துகிற மாதிரி ஒரு பெரிய லெவலில் அவரோட தாட்ஸ் இல்லை. அதை நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். அண்டு ஆரம்பத்தில் இவங்களை பவுல் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த வழியிலே தான் போகிறாரு. அடிக்கிறாங்களே, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாற்றம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி டைனமிக் பர்சனாக அவர் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபீல்டு கரெக்டாக வைக்கலை. அண்டு போன போட்டியிலே பார்த்தா தேர்ட் மன் சைடும் பின்னாடியுமே ரன்ஸ் போயிட்டே இருக்கும்போது கூட அங்கே ஒரு ஃபீல்ட் செட் பண்ணல. ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் கொடுக்குறாங்க, இருந்தாலுமே அந்த பவுலிங்க்கு ஏன்னா எல்லா பவுலர்ஸுக்கும் அடி வாங்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் போன போட்டியில் 200+ நம்ம அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் பவுலர்ஸ் நல்ல பவுலர்ஸ்னாலும் அவங்களும் அடி வாங்குறாங்க. அப்போ பவுலர்ஸை குறை சொல்கிறதில்ல, அந்த பவுலருக்கு தகுந்த மாதிரி ஃபீல்ட் செட் பண்ணணும், எல்லாமே மிஸ்ஸிங் இந்த டீமில். அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது போன போட்டியில் 2 ஓவர்சீஸ் வச்சு போனாங்க. ஒன்று நூர் அகமது, இன்னொன்று மார்க் ஹென்றி. நூர் அகமது நிறைய ரன்ஸுக்கு போகிறத பார்க்குறோம், மார்க் ஹென்றி ரன்ஸை மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு போகிற மாதிரியும் இருக்குது. அவங்க 2 பேர் வச்சுக்கிறாங்க. அதுக்கு போட்டியில் நல்லா விளையாண்ட ஜேமி ஓவர்டன்
பேட்டிங்கில் எல்லாரும் சொதுக்கும் போது அவர் மட்டும் ஒரு 40+ ரன்ஸு ஓரளவுக்கு ஒரு டீசன்ட் டோட்டல் கிடையாது, ஒரு ஸ்கோரையாவது பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பண்ண ஜேமி ஓவர்டனை வெளியில் தள்ளிட்டாங்க. ஸோ புரிஞ்சிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் பிரசாந்த் வீர்னு ஒருத்தர் நமக்கு பார்க்குறோம், அது அவர் வந்து பார்க்க பெரிய பையன் மாதிரி தான் இருக்கார், ஆனால் பச்சை குழந்தைங்கிற மாதிரி தான் அவரோட பேட்டிங் பிடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது. அண்டு இன்னும் சொல்ல போனால் பிரசாந்த் வீர் பரவாயில்ல, நல்ல பவுலராக இருப்பார் போல இருக்குது, நல்ல ஆல்ரவுண்டராக இருப்பார் போல இருக்குன்னு எப்போ நினச்சோம் ஆக்ஷனில் எடுக்கும்போது. அண்டு இந்த போட்டியிலையுமே கொண்டு வந்த உடனே ஓகே நல்ல ஆல்ரவுண்டர் பவுலிங் பீஸில் பயன்படுத்துவாங்க போல இருக்குது, அதனால் பிரசாந்த் வீரை வந்து எடுத்தது ஓகேன்னு தோணுச்சு. அண்ட் அவர் இம்பேக்ட் சப்பா வெளியில் தள்ளினாங்க, பேட்டிங் முடித்தோடனே வெளியில் தள்ளினாங்க. 7 பாலில் ஒரு 4 அடித்தார், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள், ஸோ 2 ரன் அடித்தார். ஸோ எண்டில் வந்து அந்த மாதிரி ஒரு 7 பாலில் 6 ரன் அப்படிங்கிறது அடிக்க முடியும் அப்படிங்கிறது ஷோ பண்ணார். அந்த 7 பாலில் ஜேமி ஓவர்டன்கிட்ட கொடுத்து ஜேமி ஓவர்டனை கூட வெளியில் உட்கார வைங்க, இல்லை பவுல் பண்ணாமல் விடுங்க, என்னமோ பண்ணுங்கள், பட் எதுக்கு பிரசாந்த் வீரனுங்கிறதே புரியவே இல்லை. அண்ட் இன்னொரு பக்கம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய பக்கம் விளையாண்டுருக்க மாத்தி ஷாட் மாதிரி ஆட்களை வெளியில் தள்ளுறாங்க. கார்த்திக் சர்மாவுக்கும் 14+ கோடி கொடுத்துருக்காங்க, பிரசாந்த் வீருக்கு 14+ கோடி கொடுத்துருக்காங்க. முன்னாடியெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபோன் ரீசார்ஜ் பண்ணியிருப்போம், இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள், அதாவது ஃப்ரீயாக இருக்கும் கொடுப்பாங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள்னால் என்ன பண்ணுவோம், வீடியோ உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், அதில் பேலன்ஸ் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவோம், அதாவது நிறைய இருக்கும், டேட்டா வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு உட்காந்து வீடியோ சார்ட் பண்ணுறது எல்லாம் நிறைய நடக்கும். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீருக்கு கொடுத்த படத்துக்கு அவங்கள வந்து விளையாட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் அவசியமே இல்லை. 14 கோடி கொடுத்து பரவாயில்ல, பெஞ்சில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அடுத்த வருஷம் நீங்கள் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் விளையாடுங்க, இந்த டீமோட அட்மாஸ்பியரை புரிஞ்சுக்குங்க, அப்படியே பண்ணியிருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நார்த் ஷாட் அண்டு ஜேமி ஓவர்டனை அந்த இடத்துல வச்சுருந்துருக்கலாம். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே செலெக்ஷன் பேஸ்லேயே ரொம்ப வந்து சுமாராக இருந்தது. அதில் கண்டிப்பாக தோற்றுருவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பிளேயிங் 11 இருக்கிறப்ப ரொம்ப காண்டாகுது. சொல்லப்போனால் சிஎஸ்கே இங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க விட்டாங்களா மேனேஜ்மெண்ட்டு, இப்படியெல்லாம் கேட்குற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா செலெக்ஷன்லேயே பார்க்கும்போது உடன்பாடில்லை. நிறைய பேர் கார்த்திக் சர்மா அண்டு பிரசாந்த் வீருக்கு போனாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு தான் அது போனாங்கங்கிறனால அப்போ ஓகே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சிஎஸ்கே எடுக்கும்போது ஹாப்பியாக தானே ஒரு சின்ன பசங்களை எடுக்கிறாங்கன்ட்டு. இன்னொரு விஷயம் இருக்குது, போன வருஷம் சீனியர் பிளேயர் எல்லாமே சொதப்பினப்ப யங்ஸ்டர்ஸ் ஆனால் ஆயுஷ் மாத்திரை பிரவீஸ் இவங்க மாதிரி ஆட்கள் அடித்து ஓரளவுக்கு டீமுக்கு பேக் எண்டில் கொஞ்சம் மரியாதை கொடுத்தாங்க. அப்போயும் கடைசியாக தான் முடித்தோம், அது ஒரு விஷயம். ஒரு இடத்துல யங்ஸ்டர்ஸ்லாம் முடித்தோடனே ஒரு ஆகிட்டாங்க, ஒரு பயங்கரமாக டெம்ப்ட் ஆகிட்டாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸாக பிடிச்சி போடு, ஏன்னா நம்ம டீம் எப்போயுமே டாட்ஸ் ஆர்மின்னு சொல்லி எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க, நம்ம யங்ஸ்டர்ஸாக பிடிச்சி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிடிச்சி போகிறது ஓகே, எதுக்கு அதுக்கு 14 கோடி? ஸோ 14 கோடி கொடுக்கறதுனால பிரச்சனை இல்லை, 14 கோடி எடுத்துட்டோம், அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக அவங்கள விளையாட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் ரொம்ப தப்பாக இருக்குது. அண்ட் ஓவராலாக முன்னாடி டீம்ஸை பார்த்துருப்போம் எப்படி சிஎஸ்கே இருந்தது. சிஎஸ்கே டீமு அவ்வளோ பார்க்கும்போது மிரட்டலாலாம் இருக்காது. தீபக் சஹாரா இருக்கட்டும், இல்லை ட்வைன் பிராவோ டாப் ஆர்டரில் இறங்குறப்பையாக இருக்கட்டும், ஸோ அந்த இடத்துல நம்ம கப் அடிச்சிருக்கோம். அண்டு பார்க்குறப்ப அந்தளவுக்கு பெஸ்ட் பவுலிங்னு பார்க்க முடியாது, பெஸ்ட் பேட்டிங் டீம் அப்படின்லாம் பார்க்க முடியாது, பட் கப் அடிச்சிருக்கோம். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த செக்மெண்ட்டாக டீமை பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 6 ஓவராக தீபக் சஹாரை குறைஞ்சபட்சம் 3 ஓவர் வீச வைக்கலாம், இல்லை 4 ஓவர் தொடர்ந்து கூட அவர் வீச விட்டு அவர் வெளியில் வச்சிடலாம். அப்படிங்கிற அளவுக்கு அந்த இனிஷியல் ஸ்விங் பால் வீசுறதுக்கு சூப்பரான ஒரு பவுலர். எண்ட் ஓவரில் பிராவோ வந்து வேரியேஷன் வீசுவார், அவர் அடிக்க முடியாது அப்படிங்கிற அந்த லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் பதிரானா வந்தார், அவருமே அந்த இடத்துல பயங்கர சக்ஸஸ் கொடுத்தாரு. மிடில் பேஸில் ஆரம்பத்தில் அஸ்வின் மாதிரி ஆட்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜடேஜா மாதிரி ஆட்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாங்க, அவங்க பெருசாக பண்ணாங்கன்னு நான் சொல்ல, அப்படி இருந்தது. அண்டு ரன் அடிக்கிறமே பார்த்தீங்கன்னா அபிமார்கள், அதுக்கப்புறம் சிவம் துபே, இப்படி அந்த மாதிரி ஒரு நல்லாவே ஒரு அவுட்புட் இருந்தது. இதில் எம்எஸ் தோனியை மறக்க தேவையில்லை, அவரோட கேப்டன்சி அப்படின்ற வகையில் ஃப்ரீடம் எல்லாத்துக்குமே கொடுத்தாரு. இவன் அடிக்காமல் இருந்தால் கூட அந்த ஃபுல்லாகவே வாட்ஸன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இது அவங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இங்கேருந்து வேறு டீமுக்கு போகும்போது கூட சரியாக விளையாட மாட்டாங்க, இல்லை வேறு டீமில் சரியாக விளையாடலைன்னா கூட இங்கே வந்து நல்லா விடுவாங்க. இப்போ 53 ராய்டெல்லாம் மும்பைக்கு விளையாடும்போது டீசெண்டாக இருந்தார், இங்கே வந்துமே அந்த டீசெண்ட் அவுட்புட் கொடுத்தாரு. அவர் ஓப்பன் பண்ண வச்சு சிஎஸ்கே அழகு பார்த்துச்சு, அதெல்லாமே நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் இப்போ பிராவோலாம் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கார் வேறு டீம்ஸில், பட் அங்கெல்லாம் விளையாடுறது தான் இங்கே வந்து விளையாண்டார், அதையும் பார்த்தோம். முரளி கார்த்திக் வந்து பஞ்சாபுக்கு போனார், அங்கே கேப்டன் அந்த மாதிரி ரேஞ்செலாம் இருந்தது, அங்கே கூட அவ்வளோ சக்ஸஸ் பண்ணல, பட் சிஎஸ்கேக்கு இருக்கும்போது சக்ஸஸ் பண்ணார். சிஎஸ்கே கிட்ட அந்த ஒரு விஷயம் இருக்குது, அந்த ஃப்ரீடம் கொடுத்து அவுட்புட் வாங்குகிற விஷயம் இருக்குது. அந்த மாதிரி நினச்சி இந்த டீம் எடுத்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட்
பொட்டென்ஷியல் இருந்தால் தான் வரும். அவங்கள்ட்ட கொஞ்சமாவது விஷயம் இருக்கணும். விஷயமே இல்லாமல் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது கேள்வி தான். எனிவே ஒரு கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீரர் மட்டும் நம்ம இப்படி போயிட முடியாது. மற்ற பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களை எடுத்து உள்ளே கொண்டு வரலாம். உர்வில் பட்டேல் டாப் ஆர்டரில் டீசெண்டாக போன சீசனில் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அண்டு ஸ்ரேயாஸ் கோபால் மாதிரி பவுலர் இருக்காங்க, அவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பத்தில் இருந்திருக்காங்க. ஆர்சிபி டீமே வந்து காலி பண்ணாங்க. இன்றைக்கி கூட அந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். ஸோ ஸ்ரேயாஸ் கோபால், ராகுல் சகார் அப்படிங்கிற மாதிரி அந்த காம்பினேஷன் மாற்றி பார்க்கலாம். ஜேமி ஓவர்டன், மாற்றி சாட் நல்ல பேட்டிங் கொடுக்குறாங்க. அண்ட் ஜாக்கரி ஃபோக்ஸ் இருக்கார். அக்கில் ஹுசைன் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ பண்ணுவாங்களா என்ன மாதிரியும் பார்ப்போம். ஸோ நிறைய பேசிட்டோம் அதை பற்றி. சஞ்சு அவர் வேறு டாப் ஆர்டரில் 2 போட்டிலையும் சொதப்பியிருக்காரு. 7 பாலுக்கு மேலே பிடிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ நம்பர் 7 அப்படின்னா சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சிருக்காரு. பட் கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்கோர் பண்ணணும். நல்லா பண்ணார் வேர்ல்ட் கப்பில். அண்ட் எப்பயுமே ஏர்லி மேட்சஸில் சஞ்சு சாம்சன் பெஸ்ட் அவுட் கொடுப்பாரு. இப்போ நிறைய மாறி இருக்குது சஞ்சு சாம்சனோட பேட்டிங் ஸ்டைல்லையே. அண்ட் அந்த வகையில் இனிமேல் நல்லா ரன் அடிப்பார்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அண்டு ருத்ராஜ் காயக்வாடு, ஸோ அவருமே நல்ல ஸ்டார்ட் கொடுக்க மாட்டார். கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது. கடந்த சில போட்டிகளில் நம்பர்ஸை பார்க்குறோம். போன சீசன் கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. இந்த சீசனில் நல்லா ஸ்டார்ட் கொடுப்பார்னு எதிர்பார்த்தோம். நிறைய டொமஸ்டிக் மேட்சஸ் நல்லா விளாண்டுருக்காரு. பட் பார்க்கலாம் என்ன பண்ணுவாருன்ட்டு. ஆயுஷ் மாத்ரே ஒரு ஆறுதலான பேட்டிங் போன வாட்டியில் நல்லா பண்ணார். அண்ட் சிவம் தூபே என்ன பண்ணுறது, பேக் எண்டில் நம்ம தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு. கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. அவரோட ரெகுலர் கேம் பார்க்க முடியல. கொஞ்சம் இன்னுமே ஃபாஸ்ட் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். பட் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணார். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் அடிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சது சொன்னாங்களான்னு தெரில. ஜட்டுவோட காலியானதை பார்த்தோம். ஒரு 6, அதுக்கப்புறம் அவுட்டு அப்படிங்கிற மாதிரி வெளில போனார். பட் கண்டிப்பாக பேக் எண்டில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக அவர் வந்து இந்த டீமுக்கு நல்லா இருக்கார். கார்த்திக் சர்மா ஓரளவுக்கு அந்த எபிலிட்டி இருக்கிற ஒரு ஃபீல் கார்த்திக் சர்மாட்ட இருக்குது. பிரசாந்த் வீட்டர் இல்லைன்னா கூட கார்த்திக் சர்மாட்ட இருக்குது. அண்ட் சர்ஃப்ராஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ 2 போட்டியிலுமே அந்த 12 பால், இவருமே 12 பால் தான் பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிருக்காரு 2 போட்டியிலையுமே. அண்ட் பார்க்கலாம். போன போட்டியில் அந்த 32ங்கிறது ஒரு சூப்பர் நம்பர். டெஃபினட்டாக அந்த 200+ வந்ததுக்கு முக்கியமான காரணமாக இருந்தால் ஒரு ஹோப் வச்சு பவுல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த நேரத்தில் ஃபீல்ட் செட் பண்ணுவேன், கரெக்டாக பண்ணணும், அது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஓவராலாக எப்படி பார்த்தாலுமே நீங்கள் பவுலிங் பேஸில் ஒரு பாயிண்ட் யோசிக்கிறப்ப நூர் அகமது இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணியிருக்காரு ஒரு சில இடங்களில், அது இல்லைன்னு டவுட்டே இல்லை. கண்டிப்பாக இவர் ஒருத்தர் தான் விக்கெட் டேக்கிங் பவுலருங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இப்போ அன்சுல் கம்போஸ், ஹென்ரி, கலீல் அகமது, ராகுல் சகார் இவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வச்சுருந்தது பார்த்திங்கன்னா அஸ்வின் சிஎஸ்கேக்கு விளையாடுற வரைக்கும் விக்கெட் டேக்கிங் பவுலராக தான் இருந்தார். பிராவோ விக்கெட்ஸ் நிறைய எடுப்பார், பதிரானா நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார், தீபக் சஹார் பவர் பிளேலேயே நிறைய விக்கெட்ஸ் எடுத்த பவுலர். ஸோ அதே மாதிரி சர்தூர் தாக்கூர் பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணணும்னா அந்த இடத்துல பண்ணலாம். அப்படி வந்து கொத்தாக விக்கெட் எடுக்கிற பவுலர்ஸ் வந்து இங்கே இருந்தாங்க. அதில் ஒரு பவுலர் பெஸ்ட்டாக பண்ணிடுவாங்க, அப்படி தான் இருந்தது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொத்தாக விக்கெட் எடுக்கிறது எங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி பவுலர்ஸ் தான் இங்கே இருக்காங்க. ஸோ அதுலேயுமே இங்கேயே சொதப்பிட்டாங்க. அண்ட் அன்சுல் கம்போஸ் 2 போட்டியில் நல்லா பண்ணியிருக்காரு, விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ரன்ஸுக்கு போனதை பார்த்தோம் போன போட்டியில். ஆனால் ஓவராலாக இவர் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது. ஹென்ரிலாம் போன போட்டியில் 50 எப்படியாவது 50 அடிக்கணும் பேட்ஸ்மேன் ட்ரை பண்ணுறாங்களோ இல்லையோ பவுலர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. அதை மேட் ஹென்ரி தான் ஜெயிச்சார், 54 ரன் கொடுத்தாரு. ஸோ இதில் கலீல் அகமது அவரும் கண்ட்ரோல் ஆஃபீஸர், இவரை தான் கொஞ்சம் ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னா முதல் போட்டியில் 3 ஓவர் போட்டு 17 ரன், போன போட்டியில் 28 ரன். ஓகே, கண்டிப்பாக டீசெண்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷோ பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்லலை. ராகுல் சஹார் போன போட்டியில் ஒரு கட்டத்தில் இந்த ஃபீல்ட் செட்டு தான் பிரச்சனையாக இருந்தது. அவர் கொஞ்சம் ஷார்ட் பால் லேட்டாக போட ஆரம்பிச்சார். ஃபஸ்ட் 2 ஓவர் நல்லா வீசினார், ஒரு சில பீட்டன்லாம் பண்ணார். அதை பார்க்கும்போது ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது, ஓகே ராகுல் சஹார் பழைய ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. பட் அவருமே கொஞ்சம் சொதப்பிட்டாருன்னு தான் சொல்லணும் ஓவராலாகவே. 2 டீமை கம்பேர் பண்ணும்போது கம்பேர் பண்ணாதீங்க. ஆர்சிபி ஜெயிக்குன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது புரியுது. ஸோ ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதை தாண்டி ஏதாவது மேஜிக் மிராக்கிள் நடக்குமா? சஞ்சு, ருத்ராஜ், ஆயுஷ் மாத்ரே, சிவம் தூபே இவங்க 4 பேர் நல்லா பண்ணுறாங்க. அண்ட் மிடில் பேஸில் இருக்கிற இவங்க கொஞ்சம் சொதப்புறாங்க. பட் சர்ஃப்ராஸ் கான் இதுக்கு முன்னாடி ஆர்சிபிக்கு விளாண்டுருக்க இந்த கிரௌண்டில் ப்ராக்டிஸ் ஆகிருப்பார், அவர் கொஞ்சம் யோசிக்கணும். ரொம்ப மோசம்னா நான் சொல்ல மாட்டேன். பட் கண்டிப்பாக வந்து பவுலிங் பேஸில் விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பேட்டிங்கில் ஓரளவுக்கு ஓகே, ஆனால் அந்த இடத்துலையுமே கார்த்திக் சர்மா ஓரளவுக்கு அவரோட ரெகுலர் இதுக்கு வரணும், இல்லை மேலே எதுவும் அனுப்பி கொஞ்சம் ரெகுலருக்கு கொண்டு வரலாம், அப்படி ஏதாவது யோசிக்கிறாங்களா? சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க கார்த்திக் சர்மா பேஸில்? அண்ட் பிரசாந்த் வீர் கண்டிப்பாக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா போன போட்டியில் அவர் பேட் பண்ண விதம், பால் வந்து அடிக்க விடுறத விதம் நார்மலாக வந்து நம்ம ஊரில் விளையாடுற மாதிரி இருந்தது. ரொம்பவே சுமாரான இடமா இருந்தது அது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பிரசாந்த் வீர் வேணான்னு தான் நான் சொல்வேன். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் அகில் ஹுசைனை யோசிக்கலாம். அகில் ஹுசைன் பேட்டிங் பேஸ்லேயும் கொஞ்சம் பண்ணுவார், ஃபயராக இருக்கும். அது வந்து என்னென்னா டீம் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் பிரசாந்த் வீர் கொண்டு அந்த இடத்துல அகில் ஹுசைனை யோசிக்கலாம். மாற்றி ஷாட் எடுத்துருக்கலாமே. எனிவே பார்க்கலாம். ஸோ இதில் நோ கமெண்ட்ஸ் தான். பவுலிங் பேஸில் எண்ட் ஓவரில் ரொமாரி செப்பர்ட் புவனேஸ்வர் எதிர்பார்க்குறோம். டஃபி பாசிபிளாக போன போட்டி மாதிரி ஏர்லியாகவே முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா பண்ணால்.
இல்லைனா எண்டோர் பவுலராக டஃபி நிறைய இடங்கள் இருந்து பார்த்துருக்கோம். ஹென்ரி கலில் தான் எண்டோரில் எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் அது மாறவும் செய்யலாம். அன்சுல் கம்போஸ் சைடு போகிறாங்களான்னு பார்க்கணுங்க. ஆப்ஷன் ஹெவி தான். சிவம் துபேவை கூட கொஞ்சம் பவுல் பண்ண வைக்கலாம். கொஞ்சம் வேரியேஷன்ஸ் கொடுக்குறாருன்னா விக்கெட் எடுக்கலாம். அண்ட் இவருமே வந்து ஆர்சிபிக்காக விளையாண்டுருக்கார். கொஞ்சம் அந்த கிரவுண்ட்ஸில் ப்ராக்டிஸ் ஆகிருப்பார். அண்ட் சிஎஸ்கே டாப்பில் இருக்காங்க ஒரு 2 பேர்த்த டீமில். இன்றைக்கி ஆர்சிபி டாப்பில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அண்ட் ஆர்சிபி ரீசெண்டாக வெற்றி அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருந்துகிட்ருக்காங்க தொடர்ந்து. அண்டு சிஎஸ்கே தோல்வி அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இருக்காங்க. அது பரவாயில்ல. போன சீசனில் எண்டில் கொஞ்சம் வெற்றி இருந்தது, பார்க்கலாம். அண்டு இந்த 2 டீம் பார்க்கும்போது கடந்த 3 போட்டியில் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சிஎஸ்கேவோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு போட்டியில் தான் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கே மட்டுமே அதுக்கு முன்னாடி அப்படின்னு இருந்திருக்காங்க. டாப் 14 பாருங்கள். டாப்போட பேட்டர்ஸை கொஞ்சம் கவர் பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக சின்னசாமி ஸ்டேடியம் அந்த ஒரு விஷயத்துக்கு ஃபெமிலியர். அண்ட் இதில் மிஸ்டேக்காக பிரசாந்த் வீர் வேண்டாம் அப்படின்னு யோசித்தேன். எதுக்குமே வேண்டான்னு யோசிக்கிற பிரசாந்த் வீர் இங்கே வந்துட்டார். ஸோ மிஸ்டேக்காக இருக்குது. ஐ திங்க் சர்ஃப்ராஸ் கான் அந்த இடத்துல பிக் பண்ணிட்டு இருந்தேன். டிக் மாறி இருக்குது. குணல் பாண்டியா, டஃபி, புவனேஸ்வர், ரொமாரி செப்பல். ஸோ பாசிபிளாக சிஎஸ்கே கொஞ்சம் விக்கெட்ஸை விடுறதுனால ஆர்சிபி சைடில் இருக்க பவுலர்ஸை மோஸ்ட்லி கவர் பண்ணுறது நல்ல சாய்ஸு. ட்ரம்பிக்ஸ் ஜிதேஷ், குணல் பாண்டியா, நூர் அகமது, கலீல் அகமது. ஸோ அவங்க 2 பேரும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். குணல் பாண்டியா இன்னைக்கு கொஞ்சம் கேம்குள்ளே வருவார்னு நினைக்கிறேன். ஜிதேஷ் சர்மா கொஞ்சம் விக்கெட் கீப்பர் பாயிண்ட் கொஞ்சம் எடுக்கலாம். ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி தான் ஜிதேஷ் சர்மா கொஞ்சம் யோசிங்க. செகண்ட் பேட்டிங்னா பெருசாக யோசிக்க வேண்டாம். விராட் கோலி, சால்ட்டு, சஞ்சு சாம்சனை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் தேவ்தத் படிக்கல், கேக்வாட், ஆயுஷ் மாத்ரே. ஸோ டாப்போட பேட்டர்ஸ் தான். சொல்லப்போனால் டீம் பிக் பண்ண போகும்போது அந்த 11 பேர் பிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, முடியல. அண்டு 14 பேருன்ற மாதிரி சாய்ஸ்லாம் எடுக்கும்போது ஸோ இங்கே பிக் பண்ணும்போது சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாம் சில பேர் எடுக்கிறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ எனிவே ஓவராலாக ட்ரை பண்ணுங்கள். இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு ஃபேவராக கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கும் போது சிஎஸ்கே ஃபேவராக. ஸோ சில சேஞ்சஸ் பண்ணி அண்ட் 4 ஓவர்ஸ் சிஎஸ்கே விளாண்டாங்கன்னா சிஎஸ்கேக்காக வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் 20-25% இருக்குது. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜேமி ஓவர்டன் ப்ளஸ்ஸு டெவலப் ப்ரைவேஸ் எதுவும் வந்தால் ஜேமி ஓவர்டன் ப்ளஸ் டெவலப் ப்ரைவேஸ். இப்போ நீங்கள் ரன்ஸ் கொடுக்கறது ஜேமி ஓவர்டன் கொடுத்தா என்ன, ஹென்ரி கொடுத்தா என்ன அப்படின்னு யோசிக்கணும். அப்போ ஜேமி ஓவர்டனே இருந்தால் கொஞ்சம் ரன்ஸாவது அடிப்பார். ஸோ அந்த பேஸில் கொஞ்சம் ஃப்ரீடமாக விளையாடலாம். யங்ஸ்டர்ஸாக இறக்கி விடுங்க. யங்ஸ்டர்ஸ் நீங்களாம் அடிங்க, முடிஞ்ச வரைக்கும் அடிங்க, ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேமி ஓவர்டன் வந்து நின்று கடைசியில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிடலாம். அது பிரச்சனையே இல்லை. பட் ஹென்ரி எடுத்துகிட்டு வந்தால் அதுவுமே பண்ண முடியல அப்படிங்கும்போது அதை பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.